இப்போ நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்னு வச்சுப்போம். அதிர்ச்சியா? காலையிலேயே வா? அது என்னவா இருக்கும்? அதாவது உங்க மாநில அரசாங்கம் ஒரே ராத்திரியில காணாம போயிடுச்சுன்னு ஒரு செய்தி வருது. ஓ சரி. உங்க மாநில சட்டமன்றத்துல இனிமே எந்த சட்டமும் கொண்டு வர மாட்டாங்க. கஜானா முழு கட்டுப்பாடும் மத்திய அரசோட கைக்கு மாறிடுச்சு. ரொம்ப ஒரு பயமுறுத்துற சூழ்நிலை தான் இது. ஆமா, அது மட்டும் இல்லாம நீங்க சுதந்திரமா பேசுறதுக்கான அடிப்படை உரிமைகள் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது இது இருண்ட காலம். அதாவது ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி தான் தோணும். கரெக்ட், பாக்க அப்படிதான் தோணும். ஆனா உண்மையில ஒரு மாபெரும் நெருக்கடி வரும்போது ஒரு தேசம் தன்னைத்தானே எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுய பாதுகாப்பு பொறிமுறை நம்ம அரசியலமைப்பிலேயே இருக்கு. ஆமா, ரொம்ப ஆழமா புதைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம அலச போற மூலக்குறிப்புகள் அந்த ரகசிய பொறிமுறையான அரசியலமைப்போட பகுதி 18, அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். சொல்லப்போனா இது சரத்து 352ல இருந்து 360 வரைக்கும் இருக்கிற விதிகள். ஆமாங்க. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல இந்த சட்ட புத்தகத்துல இருக்கிற கடினமான வார்த்தைகளை எல்லாம் உடைச்சு ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். அது மட்டும் இல்லாம இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க மூலக்குறிப்புகள்ல இருக்கிற ஒரு சூப்பரான குறுக்கு வழி பத்தியும் பேச போறோம். கரெக்ட். அந்த பெட் பிளாஃப், அதாவது கோட் வேர்ட் என்னன்னா பெட் ஃபிளாப், பெட் ஃபிளாப், பெட் ஃபிளாப். அந்த ஆர் சைலண்டா உச்சரிக்க வேண்டாம், அது ஆர் இருக்கிற மாதிரியே உச்சரிங்க. அப்பதான் நமக்கு ஷார்ட்கட் ஞாபகத்துல இருக்கும். பெட் பெட் ஃபிளாப், பெட் ஃபிளாப், பெட் ஃபிளாப். சரியா? பெட் ஃபிளாப், பெட் ஃபிளாப். கரெக்ட். அந்த பெட் பிளாஃப், அதாவது BERT அப்புறம் PLAFF. இது சும்மா மனப்பாடம் பண்ற வார்த்தை இல்ல. நிச்சயமா இல்ல. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி செயல்படும். இத நம்ம நேயர்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வைக்க நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒரு மாபெரும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வச்சுப்போம். ஓ, ஆபரேட்டிங் சிஸ்டம் நல்ல ஒப்பீடு இது. ஆமா, சாதாரணமா நிறைய சாஃப்ட்வேர் விதிகள்லாம் டெய்லி ரன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த சிஸ்டம்க்கு ஒரு பெரிய வைரஸ் அட்டாக் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம சிஸ்டமை காப்பாத்த அதை சேஃப் மோடுக்கு மாத்துவோம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. பேக்ரவுண்ட்ல ஓடுற மத்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு மொத்த கண்ட்ரோலையும் அட்மின் தன் கையில எடுத்துப்பாரு. நம்ம அரசியலமைப்புல இருக்கிற இந்த எமர்ஜென்சி பட்டனும் அப்படிதான் வேலை செய்யுது. அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்துனா என்ன நடக்குங்கிற பதற்றமான சூழலை தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். கண்டிப்பா. அந்த பட்டனை எப்போ அழுத்தலாம், அப்படி அழுத்துனா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்ட் அப்படிங்கிற முதல் 4 எழுத்துக்கள் சொல்லுது. PERD. அப்போ இது சரத்து 352ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாங்க, 352ல இருந்து 355 வரைக்கும். இதுல முதல் புள்ளி, அதாவது அந்த வைரஸ் தாக்குதல உறுதி செய்யற இடம் B ஃபார் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை. கரெக்ட். ஒரு போர் வருது, இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடக்குது, அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடக்குது. இதனால இந்தியாவுக்கு பெரிய ஆபத்துனா குடியரசுத் தலைவர் இந்த எமர்ஜென்சியை அறிவிக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நான் இந்த குறிப்புகளை படிக்கும்போது அந்த 352ல ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா ஆரம்பத்துல உள்நாட்டு இடையூறுன்னு தானே இருந்துச்சு. ஆமா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தான் முதல்ல இருந்துச்சு. அப்புறம் ஏன் திடீர்னு இந்த வார்த்தையை மாத்துனாங்க? ஒரு சின்ன வார்த்தையை மாற்றுறதுனால அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? இங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகத்தோட ஒரு பெரிய திருப்பு முனையும் இருக்கு. இந்த உள்நாட்டு இடையூறு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆபத்தானது. ஆபத்தானதா? எப்படின்னு கொஞ்சம் விளக்குறீங்களா? அதாவது அது ரொம்ப தெளிவில்லாத ஒரு வார்த்தை. ஒரு சாதாரண அரசியல் போராட்டம் இல்ல மாணவர்கள் பண்ற ஒரு பெரிய ஸ்ட்ரைக், இத கூட உள்நாட்டு இடையூறுன்னு காரணம் காட்டி எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும். ஓ, அப்போ அரசாங்கம் தனக்கு எதிரான போராட்டங்களை ஒடுக்க இத தப்பா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த ஓட்டையை அடக்கத்தான் 1978ல 44வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆஹா, 44வது திருத்தம்? ஆமா, மக்கள் நிஜமாவே ஆயுதமேந்தி அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணா மட்டும்தான் இது தேசிய அவசர நிலையா கருதப்படும்னு ஆணித்தரமா மாத்திட்டாங்க. சும்மா போராட்டங்களுக்கெல்லாம் கிடையாது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பாதுகாப்பு தான். சரி, இப்போ நாளைக்கே ஒரு போர் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். சரி. குடியரசுத் தலைவர் தூங்கி முழிச்ச உடனே ஓகே நம்ம எமர்ஜென்சி போடுவோம்னு சுயமா முடிவு பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இல்ல, பிரதமரோட ஒரு போன் கால் போதுமா? சார், எமர்ஜென்சி போட்டுடுங்கன்னு சொன்னா போட்டுடுவாரா? வாய்ப்பே இல்ல. இந்த 44வது சட்ட திருத்தம் அங்கேயும் ஒரு பெரிய செக் போஸ்ட் வச்சிருக்கு. அப்படியா? அது என்ன செக் போஸ்ட்? அதாவது பிரதமரும் அவரோட அமைச்சரவையும் ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அதை எழுத்துப்பூர்வமா குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமா? இன் ரைட்டிங்? வாய்வார்த்தை பத்தாது. ஆமா, வாய்மொழி உத்தரவுகளுக்கு இங்க இடமே இல்ல. அது மட்டும் இல்லாம அறிவிச்ச 1 மாசத்துக்குள்ள நாடாளுமன்றத்தோட 2 அவைகளுமே பெரும்பான்மையோட ஒப்புதல் தரணும். ஓ, பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும். அப்பதான் அது 6 மாசம் வரைக்கும் நீடிக்கும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஆக அந்த சிவப்பு பட்டனை அழுத்துறதுக்கு இத்தனை பூட்டுகள் போட்டிருக்காங்க. சரி, இப்போ பட்டன் அழுத்தியாச்சு, தேசிய அவசர நிலை வந்துடுச்சு. நம்ம சிஸ்டம் சேஃப் மோடுக்கு மாறிடுச்சு. அப்படிங்கிறது எஃபெக்ட். சரத்து 353. மாநில அரசுகள் ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்திக்கும். அதாவது அவங்க பதவியில இருப்பாங்களா மாட்டாங்களா? பதவியில இருப்பாங்க, ஆனா அவங்களோட சுதந்திரமான நிர்வாக அதிகாரம் முழுசா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். ஓஹோ, மத்திய அரசு சொல்றதான் அவங்க செஞ்சாகணுமா? கண்டிப்பா.
மாநில பட்டியல்ல இருக்கிற போலீஸ், சுகாதாரம் இந்த மாதிரி துறைகள் மேல கூட நாடாளுமன்றம் நேரடியாக சட்டம் இயற்ற முடியும். இதுதான் அந்த சேஃப் மோடு. அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும், ஆனா கண்ட்ரோல் பூரா அட்மின் கையில இருக்கும். பெர்ஃபெக்ட். ஆனா இது கேட்கும்போது கூட்டாட்சி தத்துவத்தோட கழுத்தே நெரிக்கிற மாதிரி இல்லையா? சரி, நிர்வாகம் எல்லாம் மத்திய அரசு கிட்ட போயிடுச்சு. ஆனா ஒரு போரை சந்திக்கணும்னா ராட்சச அளவிலான பணம் தேவையே. மாநிலங்கள் அவங்க கஜானாவை அப்படியே கொடுத்துடுவாங்களா? அந்த நடைமுறை சிக்கலை தீர்க்கத்தான் அடுத்த சரத்து பேர்ட்ல இருக்கிற ஆர் ஃபார் ரெவென்யூஸ், வருவாய் பகிர்வு. சரத்து 354. ஆமா, இந்த சரத்துப்படி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் நடுவில் இருக்கிற நிதி பகிர்வு முறைய குடியரசுத் தலைவர் மாத்தி அமைக்கலாம். ஓ, சாதாரண காலத்துல மாநிலங்களுக்கு போக வேண்டிய வரி பணத்தை அவங்க நிறுத்திக்கலாமா? ஆமா, தேசத்தோட பாதுகாப்புக்காக அந்த நிதியை முழுமையா நிறுத்தவோ அல்லது குறைக்கவோ மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. பாக்க போனா சாமானியனான எனக்கு ஒரு பயம் வருது. நிர்வாகம், சட்டம், இப்போ மாநிலத்தோட நிதி எல்லாமே மத்திய அரசு கையில. பாக்க அப்படிதான் தோணும். இது மாநிலங்களோட உரிமைகளை அப்பட்டமா பறிக்கிற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி எனக்கு படுது. இதை எப்படி அரசியலமைப்பு அனுமதிக்குது? இந்த இடத்துல தான் நீங்க அரசியலமைப்பை எழுதினவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். இதுக்கான விடயத்தான் பெர்ட்ல வர்ற கடைசி எழுத்து டி சொல்லுது. டி ஃபார் டியூட்டி, சரத்து 355. கரெக்ட். மத்திய அரசு இந்த அதிகாரங்கள் எல்லாம் கையில எடுக்கிறது ஒரு ஆதிக்க செயல் கிடையாது. அது அவங்களோட சட்டப்பூர்வமான கடமை. கடமையா? எப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அதாவது ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்புல இருந்தோ இல்ல ஆயுதமேந்திய கலவரத்துல இருந்தோ ஒவ்வொரு மாநிலத்தையும் பாதுகாக்கிறது மத்திய அரசோட தலையாய பொறுப்பு. ஓ, மாநிலங்கள் தனித்து நின்னு அழிஞ்சிடக்கூடாதுன்னு. ஆமா, ஒட்டுமொத்த தேசத்தோட வளங்களையும் ஒன்னு சேர்த்து பாதுகாக்கிற ஒரு அப்பாவோட பொறுப்பை இந்த சரத்து மத்திய அரசுக்கு கொடுக்குது. இப்ப நல்லா புரியுது. பெர்ட், PERD, இது நாலும் ஒரு முழுமையான கதைய சொல்லுது. ஆமா, ஆபத்து வருது, அதிகாரம் மையப்படுத்தப்படுது, நிதி ஒண்ணு சேர்க்கப்படுது. அதுக்கு காரணம் தேசத்தை காக்கிற கடமை. இது தேசிய அளவிலான நெருக்கடி. கரெக்ட். நேஷனல் எமர்ஜென்சி. சரி, இப்போ நாடு முழுக்க எந்த போரும் இல்ல, அமைதியா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு மாநிலத்துல மட்டும் பெரிய கலவரம் வெடிக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே. இல்லனா எலெக்ஷன் முடிஞ்சு எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாம அரசாங்கமே செயல்பட முடியாத நிலை வருது. அப்போ என்ன பண்றது? இங்க இருந்து தான் அந்த பிளாஃப் அப்படிங்கிற 2வது பகுதி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியான நகர்வு. மாநில அளவிலான நெருக்கடிகளை கையாள்றது தான் இந்த பிளாஃப். இது சரத்து 356 ஆரம்பிக்குது. இதுல முதல் P பிரசிடென்ட்ஸ் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி. கரெக்டா? ஆமாங்க. ஒரு மாநிலத்துல சட்டப்படி ஆட்சியை நடத்த முடியலன்னு ஆளுநர் அறிக்கை கொடுத்தாலோ இல்ல குடியரசுத் தலைவரே திருப்தி அடைஞ்சாலோ என்ன நடக்கும்? அவர் அந்த மாநில அரசாங்கத்தை கலைச்சிட்டு ஆட்சியோட முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில எடுத்துக்கலாம். இதுதான் சரத்து 356. ஓ, இதத்தான் நம்ம நியூஸ்ல அடிக்கடி ஆட்சி கலைப்பு, கவர்னர் ஆட்சி அப்படின்னு எல்லாம் படிக்கிறோமா? எக்ஸாக்ட்லி, அதுதான் இது. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இப்படி சாதாரணமா கலைச்சிட முடியுமா? இதுக்கு ஒரு வரைமுறை இல்லையா? கண்டிப்பா இருக்கு. சும்மாலாம் கலைக்க முடியாது. இதையும் நாடாளுமன்றம் 2 மாசத்துக்குள்ள அங்கீகரிக்கணும். ஓகே, அப்ரூவல் வேணும். ஆமா, அப்ரூவல் பண்ணா 6 மாசத்துக்கு தொடரும். அதிகபட்சமா 3 வருஷம் வரைக்கும் தான் அதை நீட்டிக்க முடியும். அதுக்கு மேல முடியாது. முடியாது. எப்படியாவது அங்க எலெக்ஷன் நடத்தியே ஆறணும். நிரந்தரமா ஒரு மாநிலத்தை அவங்க பிடிச்சு வச்சுக்க முடியாது. சரி, இப்போ ஒரு மாநிலத்துல முதலமைச்சரும் இல்ல, சட்டமன்றமும் கலைக்கப்பட்டுடுச்சு. ஆனா அன்றாட நிர்வாகத்துக்கு புது சட்டங்கள் வேணுமே. பட்ஜெட் யார் போடுவா? இதுக்கான பதில் தான் பிளாஃப்ல வர்ற 2வது எழுத்து எல் சொல்லுதா? ஆமா, எல் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், சட்டமன்ற அதிகாரங்கள். சரத்து 357. ஓகே, இத கொஞ்சம் விளக்குறீங்களா? அதாவது முடக்கப்பட்ட அந்த மாநில சட்டமன்றத்தோட அதிகாரம் பூரா நாடாளுமன்றத்துக்கு போயிடும். ஆனா நாடாளுமன்றத்துக்கு இந்தியா முழுத்த இருக்கிற சட்டங்களை பார்க்கவே நேரம் பத்தாது. கரெக்ட். ஒரு மாநிலத்துக்கு மட்டும் உங்களால எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அதனால நாடாளுமன்றம் என்ன பண்ணும்னா அந்த மாநிலத்துக்கான சட்டம் இயற்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கே வழங்கிடும். அதாவது டெலிகேட் பண்ணிடும். ஓ, அவர் சட்டம் போட்டுப்பார். அரசு இயந்திரம் எப்படி முடங்குது, அதிகாரம் எப்படி மாறுதுன்னு தெளிவா புரியுது. ஆமாங்க. ஆனா இங்கதான் ஒரு சாமானியனா எனக்கு நெஞ்ச பேசுற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சரி, எனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்னு கேக்குறீங்க? ஆமா, எமர்ஜென்சின்னு வந்துட்டா சாதாரண மக்களோட அடிப்படை சுதந்திரம் என்ன ஆகும்? பிளாஃப்ல இருக்கிற அடுத்த எழுத்து ஏ, அதாவது ஆர்டிகல் 19. நாம சுதந்திரமா பேசுறதுக்கு, நடமாடுறதுக்கெல்லாம் இந்த சரத்து தானே உரிமை கொடுக்குது. அது மொத்தமா பறிக்கப்பட்டுடுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரத்து 358 என்ன சொல்லுதுன்னா, தேசிய அவசர நிலை அறிவிச்ச மறுகணமே. ஆமா, சரத்து 19 கொடுக்குற அந்த 6 அடிப்படை சுதந்திரங்களும் தானாகவே ரத்தாகிடும். தானாகவே? எந்த ஸ்பெஷல் ஆர்டரும் தேவையில்லையா? தேவையே இல்ல. நீங்க அரச விமர்சிக்க முடியாது, போராட்டம் பண்ண முடியாது, எல்லாம் முடங்கிடுமா? ஐயோ, இது ரொம்ப தப்பாச்சு. ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் ட்விஸ்ட் இருக்கு. அந்த 44வது சட்ட திருத்தம் இங்கேயும் தான் வேலையை காட்டியிருக்கு. அப்படியா? என்ன ட்விஸ்ட் அது? அதாவது போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு வந்தா மட்டும்தான் உங்க பேச்சுரிமை பறிக்கப்படும். ஓகே. ஆனா அந்த ஆயுதமேந்திய கிளர்ச்சி, அதாவது ஆர்ம்டு ரெபெலியன் காரணமா எமர்ஜென்சி வந்தா சரத்து 19 ரத்தாகாது. நிஜமாவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஏன் அப்படி ஒரு பாகுபாடு? வெளிநாட்டுக்காரன் வந்தா உரிமை பறிக்கப்படும், உள்ளூர்காரன் ஆயுதம் ஏந்துனா உரிமை பறிக்கப்படாது. இதுக்கு என்ன லாஜிக்? இதோட லாஜிக் ரொம்ப ஆழமானது. ஒரு வெளிநாட்டு எதிரி தாக்கும்போது தேசத்தோட ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். அப்ப போய் அரசுக்கு எதிரா பேசினா அது நாட்டுக்கே ஆபத்தா முடியும்.
ஆனா நம்ம சொந்த குடிமக்களே ஆயுதம் ஏந்தி போராடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அரசாங்கம் மேல இருக்கிற பெரிய கோவமா இருக்கலாம். ஓ, அவங்க அதிருப்தியில இருப்பாங்க. ஆமா, அந்த நேரத்துல அவங்க அடிப்படை பேச்சுரிமையும் பறிச்சுட்டா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிடும். மக்கள் இன்னும் கோபப்படுவாங்க. கண்டிப்பா அவங்க குறைகளை வெளிப்படுத்த ஒரு ஜனநாயக வழி வேணும்ல. அதனாலதான் உள்நாட்டு கிளர்ச்சியில சரத்து 19 ரத்தாகாது. அருமையான விளக்கம். ஒரு பிரஷர் குக்கர்ல இருக்கிற சேஃப்டி வால் மாதிரி செயல்படுது இந்த விதி. சரி, சரத்து 19 பார்த்தாச்சு. அப்போ அரசாங்கம் நினைச்சா மத்த எல்லா உரிமைகளையும் அடியோட ரத்து பண்ணிட முடியுமா? இப்ப போலீஸ் என்ன காரணமே இல்லாம கைது பண்ணா நான் கோர்ட் படி ஏற முடியாதா? இதுக்கு விடைதான் அடுத்த எழுத்து எஃப். F for fundamental rights, அடிப்படை உரிமைகள். சரத்து 359. பொதுமக்களுக்கு இருக்கிற பெரிய பயமே இதுதான். ஒரு இருண்ட காலத்தை கற்பனை பண்ணிப்பாங்க. ஆமா, வேற வழி இல்லையே. ஆனா சரத்து 359 ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். சரத்து 19 மாதிரி மத்த உரிமைகள் எல்லாம் தானாகவே ரத்தாகாது. ஓ, ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகாதா? ஆகாது. தேச பாதுகாப்புக்காக மத்த உரிமைகளை நிறுத்தி வைக்கணும்னா குடியரசுத் தலைவர் அதுக்குன்னு ஒரு தனி உத்தரவு, அதாவது ஸ்பெஷல் ஆர்டர் பிறப்பிக்கணும். அப்படா, கொஞ்சம் நிம்மதி. இருங்க, இங்கேயும் அந்த 44வது சட்ட திருத்தம் ஒரு இரும்பு சுவர கட்டியிருக்கு. என்னது? குடியரசுத் தலைவர் நினைச்சாலும் சரத்து 20 மற்றும் 21 இது ரெண்டையும் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் ரத்து செய்யவே முடியாது. வாவ்! சரத்து 20, 21 இது ஒரு மனிதனோட அடிப்படை உயிர் வாழும் உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம், சரியா? 100% சரி. இது எந்த அளவுக்கு நம்மள பாதுகாக்குது? முழுமையா பாதுகாக்குது. எமர்ஜென்சி நடக்குதுங்கிறதுக்காக போலீஸ் உங்களை ஒரு இருட்டறையில அடைச்சு வச்சுட்டு உனக்கு வக்கீல் கிடையாதுன்னு சொல்ல முடியாதா? கண்டிப்பா சொல்ல முடியாது. சட்டத்துக்கு புறம்பா உங்களை தண்டிக்கவோ உயிரை பறிக்கவோ எந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அதாவது உலகமே அழிஞ்சாலும் நம்ம வாழும் உரிமை நிலைச்சு நிக்கும். ஆமாங்க, இதுதான் அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கவசம். இத கேட்கும்போது நிஜமாவே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. சரி, பிளாஃப்ல BLAF பார்த்தாச்சு. கடைசி எழுத்து இன்னொரு F இருக்கு. ஆமா. ஆனா எண்களை பாத்தீங்கன்னா சரத்து 359க்கு அப்புறம் நேரா 360க்கு போறோம். மூலக்குறிப்புல நடுல 359A அப்படின்னு ஒன்னு இருக்கே. கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. அது ஏன் நம்ம ஃபிளாஷ்ல வரல? அது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று துணுக்கு. 1980கள்ல பஞ்சாப்ல ஒரு பெரிய நெருக்கடி வந்துச்சு. ஓ, அந்த நேரத்துல கொண்டு வந்ததா? ஆனா பஞ்சாபுக்காக மட்டுமே பிரத்யேகமா சேர்க்கப்பட்ட திருத்தம் அது. அங்க மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி 5 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த சரத்தை முழுமையா நீக்கிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓ, அப்போ இப்போ அது சட்ட புத்தகத்துல சும்மாலா இருக்கா? ஆமா, அதுக்கு எந்த பவரும் இல்ல. அதனாலதான் நாம அதை கடந்து இறுதி படிநிலையான 360க்கு போறோம். ஓகே, the final FF for financial emergency, அதாவது நிதி அவசர நிலை, சரத்து 360. கரெக்ட். இப்போ நாடும் பாதுகாப்பா இருக்கு, மாநிலங்களும் செயல்படுது. ஆனா அரசாங்கத்தோட கஜானா முழுசா காலி ஆயிடுச்சு, நாடு பெரிய கடன்ல மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? அப்பதான் இந்தியாவின் நிதி நிலைத்தன்மைக்கே ஆபத்து வரும்போது குடியரசுத் தலைவர் இந்த நிதி அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இதுக்கும் பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணுமா? ஆமா, 2 மாசத்துக்குள்ள ஒப்புதல் வாங்கணும். இது அமலுக்கு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த தேசத்தோட நிதி நிர்வாகமும் மத்திய அரசோட முழு கண்ட்ரோலுக்கு போயிடும். ஓ, அப்போ மாநிலங்களோட செலவுகளை அதிரடியா குறைக்க சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். இதுல உச்சகட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? என்னது? மாநில அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாம தன்னாட்சியோட செயல்படுற உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளத்தையே குறைக்க முடியும். என்னது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சம்பளத்தையே குறைச்சிடுவாங்களா? ஆமா, குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நீதிபதிகளோட சுதந்திரமே அவங்க சம்பளத்தை குறைக்க முடியாதுங்கிற விதியில தானே இருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்த நிதி நரம்புகளையும் வெட்டிட்டு மத்திய அரசு நேரடியா ரத்தத்தை செலுத்துற மாதிரி இருக்கே. ஆமா, அதான் உண்மை. மாநிலங்களோட பண மசோதாக்களை கூட குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்க முடியும். இவ்ளோ தீவிரமான ஒரு நிலைமை நம்ம இந்தியால எப்பவாது வந்திருக்கா? இத கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இந்தியர்களா நாம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இங்க இருக்கு. என்ன அது? 1991ல இந்தியா ஒரு மாபெரும் பொருளாதார பேரழிவை சந்திச்சது. ஆமா, அத பத்தி படிச்சிருக்கேன். கஜானாவில வெறும் 15 நாளைக்கு தேவையான இறக்குமதிக்கு மட்டும்தான் அந்நிய செலாவணி இருந்துச்சு. நாடு திவாலாகிற நிலைமை. அப்போ இந்த எமர்ஜென்சியை போட்டாங்களா? இல்ல, அப்ப கூட நாம இத பயன்படுத்தல. சொல்லப்போனா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ பெரிய நெருக்கடிகளை கடந்தும் ஒரு முறை கூட இந்த நிதி அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதே இல்லை. வாவ், நிஜமாவே இது ஒரு மிகச்சிறந்த சாதனை தான். சட்டம் இவ்வளவு கடுமையான அதிகாரங்களை கொடுத்திருந்தாலும் நாம அதை ஒரு தடவை கூட பயன்படுத்தல. நம்ம பொருளாதார அடித்தளத்தோட வலிமையையும் நம்ம முதிர்ச்சியையும் தான் இது காட்டுது. கண்டிப்பா. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டத நேர்களே ஒரு முறை மனசுல அசை போட்டு பாருங்க. அந்த பெர்ட், பிளாஃப். ஆமா, தேசிய அளவிலான நெருக்கடிக்கு பெர்ட், ஆபத்தை அறிவிக்கும் ப்ரோக்ளமேஷன், அதனால ஏற்படுற எஃபெக்ட், நிதியை திரட்டும் ரெவென்யூஸ், அப்புறம் தேசத்தை காக்கும் டியூட்டி. சூப்பர். அப்புறம் மாநில அளவிலான நெருக்கடிக்கு பிளாஃப், அரசு இயந்திரம் உடையும் போது வர்ற பிரசிடென்ட்ஸ் ரூல், சட்டம் இயற்றும் அதிகாரம் மாறும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், போர் வந்தா பறிபோகும் ஆர்டிகிள் 19, பறிக்க முடியாத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மற்றும் இதுவரை நம்ம நாடே கண்டிராத ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. ரொம்ப அழகா தொகுத்துட்டீங்க. இந்த குறியீடுகள் எல்லாம் வெறும் எழுத்துக்கள் இல்ல,
ஒரு மாபெரும் ஜனநாயகம் எப்படி தன்னை பாதுகாத்துக்குது அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு வரைபடம். ஆமா, சட்டங்கள் எப்பவுமே பார்க்க கடினமா தோணும். ஆனா அது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டா எதுவுமே கஷ்டம் இல்ல. இன்னைக்கு நாம செஞ்சதும் அதுதான். நிச்சயமா. நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றியோ அடிப்படை உரிமைகள் பற்றியோ படிக்கும்போது கண்டிப்பா இந்த மாபெரும் சங்கிலி தொடர் உங்க ஞாபகத்துக்கு வரும். அதுதான் இந்த அலசலோட வெற்றி. உண்மைதான். ஆனா விடை வர்றதுக்கு முன்னாடி நீங்க சுயமாக சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புறேன். ஓ, என்ன கேள்வி அது? நாம ஆரம்பத்துல பேசும்போது சரத்து 352ல இருந்து உள்நாட்டு இடையூறு அப்படிங்கிற வார்த்தையே நீக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். ஆமா, அதுக்கு பதிலா ஆயுதமேந்திய கிளர்ச்சின்னு மாத்திட்டாங்க. கரெக்ட். காரணம், அந்த வார்த்தை தெளிவில்லாம இருந்துச்சு, தப்பா பயன்படுத்தப்பட்டதுன்னு நீங்க விளக்குனீங்க. ஆமாங்க. ஆனா கொஞ்சம் உற்று கவனிங்க. சரத்து 355 இன்னிக்கும் என்ன சொல்லுது? உள்நாட்டு இடையூறுகள்ல இருந்து மாநிலங்களை பாதுகாப்பது யூனியனின் கடமைன்னு சொல்லுதே. ஆமா. ஒரு பக்கம் தேசிய அவசர நிலையை அறிவிக்க இது போதுமான காரணம் இல்லைன்னு சொல்லி அரசியலமைப்புல இருந்து நீக்கப்பட்ட ஒரு வார்த்தை. மறுபக்கம் அதே வார்த்தை மத்திய அரசோட கடமையை விவரிக்கிற இடத்துல எந்த மாற்றமும் இல்லாம இன்னிக்கும் தொடருது. ரொம்ப ஆழமான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சாம்பல் நிற சட்டப்பகுதிய, ஒரு கிரே ஏரியாவை அரசாங்கம் எப்படி கையாளும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது அரசியல் அமைப்புல இருக்கிற ஒரு ஓட்டையா, இல்ல நெருக்கடி நேரங்கள்ல மத்திய அரசுக்கு மறைமுகமா கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரமா? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை இது. ஆமாங்க. இந்த ஆழமான சிந்தனையோட நம்ம இன்றைய அலசலை நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.